வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மேதின ஊர்வலத்தில் பங்கு பெற்று இளைஞர் படையணியிலிருந்து 1000 பேரை கொழும்புக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சித்துள்ளதாக குற்றச்சாட்டு. உலக பொருளாதார பேரவையின் விசேட கூட்டத்தில் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி பங்கேற்பு. இந்தியாவுடன் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்பட்டு பெரும்பான்மையின மக்கள் குடியேற்றப்படுவதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள மே தின ஊர்வலத்தில் பங்கு பெற்றுவதற்காக இளைஞர்கள் படையணியில் இருந்து 1000 பேரை கொழும்புக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியது. இன்று காலை இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார். மே 1ஆம் தேதி கொழும்புக்கு 1000 இளைஞர்களை அழைத்து வர அரசாங்கம் தயாராகி வருகிறது. இதற்கான செலவுகளை பொறுப்பேற்பது யார்? அரசாங்கத்தில் உள்ள எந்த கட்சி இந்த நடவடிக்கையினை முன்னெடுக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். தொழிற்சங்கங்கள் என்றால் எமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அரசாங்கம் இளைஞர் படையணியில் இருந்தே இளைஞர்களை கொண்டு வர எத்தனிக்கிறது என்றார். இதேவேளை இன்று மாலைக்குள் அரசாங்கம் இதற்குரிய பதிலை வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலக பொருளாதார பேரவையின் உலகளாவிய ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கான வலுத்திறன் தொடர்பான விசேட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி சவுதி அரேபியாவுக்கு பயணமாக உள்ளார். உலக பொருளாதார பேரவையின் ஏற்பாட்டில் சவுதி அரேபியாவில் ரியாத் நகரில் எதிர்வரும் 28 தொடக்கம் 29ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள இந்த விசேட கூட்டமானது உலகளாவிய ரீதியில் துறைசார் பிரதிநிதிகளையும் தொழில்துறை தலைவர்களையும் ஒன்றிணைக்கும் எனவும் உடனடி தீர்வு காணப்பட வேண்டிய சிக்கலான பிரச்சினைகள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடலை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விசேட கூட்டத்தில் நகர்ப்புற எதிர்காலத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் வடக்கிலிருந்து தெற்கு, கிழக்கிலிருந்து மேற்கு நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புதல் ஆகிய தலைப்புகளில் நடைபெறவுள்ள 2 அமர்வுகளில் அமைச்சர் அலி சஃப்ரி பங்கேற்கின்றார். அதேவேளை இந்த விஜயத்தின் போது சவுதி அரேபியா மற்றும் ஏனைய நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகளோடு அமைச்சர் அலி சஃப்ரி இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமின்றி ரியாத்தில் வாழும் இளைஞர்களையும் அவர் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடன் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் இதனை சமாளிக்க இந்தியா இலங்கைக்கு கடன் உதவிகளை வழங்கி வந்தது. அத்தோடு இலங்கையில் இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்யும் எனவும் உறுதியளித்திருந்ததோடு இந்தியாவின் பிரபல ITC குழுமம் கொழும்பில் பல 1000 கோடி ரூபாய் செலவில் பிரமாண்டமான சொகுசு ஹோட்டல் ஒன்றை அமைத்துள்ளது. இந்த ஹோட்டலை ரணில் விக்ரமசிங்கே நேற்று திறந்து வைத்ததோடு அதன் பின்னர் நடைபெற்ற விழாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா இப்போது வளர்ந்து வரும் பொருளாதார ஜாம்பவான்களில் ஒன்றாக உள்ளதோடு இதன் மூலம் இந்தியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இலங்கை விரும்புகிறது. குறிப்பாக சுற்றுலாத்துறையை முன்னிலைப்படுத்தி இந்தியாவுடன் அதிக பொருளாதார ஒத்துழைப்பை விரைவுபடுத்த விரும்புவதோடு அதிக ஒத்துழைப்பால் 2 நாடுகளுக்கும் ஆதாயம் அடையும். இந்த ஹோட்டல் இலங்கைக்கு குறிப்பாக இந்தியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை அதிகரிக்க உதவும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அத்தோடு நமது பொருளாதாரத்தை எப்படி ஒருங்கிணைத்து நாம் நெருங்கி வருகிறோம் என்பது குறித்து கடந்த ஆண்டு நானும் பிரதமர் நரேந்திர மோடியும் கையெழுத்திட்ட தொலைநோக்கு அறிக்கையின் ஒரு பகுதியாகவே இவை உள்ளன. பல வருடங்களாக இலங்கை விடுமுறையை கழிப்பதற்கு ஏற்ற இடமாக இருந்து வருகிறது என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அத்தோடு எதிர்காலத்தில் பெங்களூரு, சென்னை மற்றும் ஐதராபாத்தில் உள்ள ஒருவர் இந்தியாவின் வடபகுதிக்கு செல்வதை விட விமானத்தில் ஏறி இலங்கைக்கு வருவது எளிதாக இருக்கும் என்றும் ரணில் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திற்காக இந்த நாட்டிலிருந்து பலர் அனுப்பப்பட்டுள்ளமை ரஷ்ய அரசாங்கத்துடன் தொடர்புடைய விடயமல்ல என்பதால் அவர்கள் இது தொடர்பாக பொறுப்பு கூற தேவையில்லை. எனினும் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என தயாசிரி ஜெயசேகர் கோரியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்த அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யாவுக்கு சென்ற தமது உறவுகளுக்கு 3-4 மாதங்களாக சம்பளம் இல்லை. இவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை எனவும் இலங்கையில் உள்ள பலர் எனக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவரோடு கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளேன். இவ்வாறு இலங்கையிலிருந்து சென்ற பெரும் தொகையானோர் முகாம்களில் வேலை செய்வதற்காகத்தான் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் அவர்கள் யுத்தத்தில் பங்கெடுத்துள்ளனர். அதேவேளை சிலர் முகாம்களில் வேலை செய்வதற்காக எனக்கு அறிய தந்துள்ளார்கள். சில பெண்கள் என்னோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு மாதாந்தம் 50,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது என்றும் கூறினார்கள். இவ்வாறு முகாம்களில் வேலை செய்கின்ற போது 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கொடுக்கின்றோம். நீங்கள் யுத்தத்திற்கு வாருங்கள், நமது யுத்த அணியோடு சேருங்கள் எனவும் அழைப்பு விடுக்கின்றார்கள் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பில் ஒரு தெரிவுக்குழுவை நியமித்து உடனடியாக ஆராய்வதுடன் இது தொடர்பில் ரஷ்ய அரசாங்கத்துடன் கலந்துரையாடுங்கள் என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் இது ரஷ்ய அரசாங்கத்தினால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது அல்ல, உண்மையிலேயே இவர்கள் கூலிப்படைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார்.
முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அங்கு பெரும்பான்மையான மக்கள் குடியேற்றப்படுவதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்குடியிருப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் ஆட்சியாளர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலப்பரப்பில் கூடுதலான நிலப்பரப்பை ஒவ்வொரு திணைக்களங்களின் ஊடாகவும் அபகரித்து அவற்றில் சிங்கள மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின் 1,67,486 ஏக்கர், அதாவது முல்லைத்தீவில் 30.37% காணிகளை வனலாக மட்டும் வைத்திருக்கிறது. இது தவிர 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 42,631 ஏக்கர் காணி, அதாவது 7.15% காணிகள் அபகரித்து வைத்துள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய ஜேவிபியின் கீழ் இயங்கும் சோசலிச இளைஞர் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இளைஞர் சேவை மன்றத்தின் சொத்துக்களை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியமை தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த முறைப்பாடு இன்று எழுத்து மூலம் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் சோசலிச இளைஞர் சங்கம் தெரிவிக்கின்றது. எனினும் ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக அவர் பதவி வகிக்கும் காலத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்பதோடு வேறுவிதமான சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது. அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டாலும் அது தொடர்பிலான விசாரணைகள் ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் அல்லது அவர் நியமிக்கும் பிரதிநிதி ஒருவரே கலந்து கொள்வார். அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஆளும் அல்லது எதிர்க்கட்சிகளால் குற்ற பிரேரணை ஒன்று கொண்டு வருவதன் ஊடாக மாத்திரமே ஜனாதிபதி ஒருவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இல்லாவிட்டால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை போன்று தானாக முன்வது ஜனாதிபதி ஒருவர் ராஜினாமா செய்தால் மாத்திரமே அவரது பதவி பறிபோகும். இலங்கையில் அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதிகள் பதவி வகித்த காலத்திலும் அவர்கள் பதவியிலிருந்து விலகிய பின்னரும் அவர்கள் மீது சுமத்தப்படும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான முரண்பாடு மற்றும் மோதல்களே உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட சம்பவத்தின் தொடர்ச்சியான விசாரணைகள் மடக்கப்படுகின்றமைக்கு பிரதான காரணம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற 2ஆம் நாள் விவாதத்தின் போது அவர் இவ்வாறு கூறினார். புலனாய்வு துறையினரால் விசாரணைகள் மூடி மறைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் உண்மைகள் மறைக்கப்பட்டமை மாத்திரமல்ல, தாக்குதலுடன் தொடர்பில்லாதவர்களையும் இந்த தாக்குதலுடன் தொடர்பு படுத்த முற்பட்டுள்ளார்கள். புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான கடும் மோதல்கள் மற்றும் தகவல்கள் மறைக்கப்படுகின்றமையே இந்த விசாரணைகளில் தொடர்ந்தும் தாமதம் ஏற்பட காரணமாகும். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தின சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கான நஷ்டஈடுகள் வழங்கும் திட்டத்தில் உயிரிழந்த ஒருவருக்கு $1 மில்லியன் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் $2 மில்லியன் வழங்குமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு கூறியுள்ளது என்றும் அவர் கூறினார். வரி மற்றும் வேறு வழிகள் மூலம் அரசாங்கம் ஈட்டிய பரவலாக்கப்பட்ட நிதியை மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தின் மூலமாக பெற்று தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் செலவிட முடியாது என சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட பணிப்புரையின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்தியின் 6 உறுப்பினர்களுக்கு $32 கோடி அதிகமான அபிவிருத்தி பணிகளுக்காக பரவலாக்கப்பட்ட முன்மொழிவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அண்மையில் பல ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துமபண்டாரவிடம் சிங்கள ஊடகம் ஒன்று வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அவர்களுடைய தனிப்பட்ட பிரேரணைகளுக்காக லஞ்சமாக பணம் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட பிரேரணைகள் மற்றும் அவற்றை முன்வைத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக ஆராய உள்ளதாகவும் மற்றும் தற்போது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் கிடைக்கப்பெற்றுள்ளதா என ஆராய உள்ளதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் மேலும் தெரிவித்தார்.